श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। मांडूक्य उपनिषद शांति मंत्रम எல்லாரும் சேர்ந்து சொல்றோம்। ओम भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः व्यशेमदेवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्ठनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ॐ शान्ति शान्ति शान्तिः। கடந்த 2-3 வகுப்புகளுக்குள்ள எந்த உபனிஷத்துக்கும் பார்க்காத அளவுக்கு விஸ்தாரமாக இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். அதில் கடைசியாக இது முன்னாடி படித்து தெரிஞ்சுக்கிட்ட இந்த சாந்தி மந்திரத்துடைய அர்த்தத்தினையும் மறுபடியும் ஞாபகப்படுத்துறதுக்காக அதுக்கு 3 வரங்கள் நம்ம பகவான்கிட்ட வேண்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். ஆயுஷ்யம் வேணும், ஆரோக்கியம் வேணும், நிர்விக்னத்துவம் வேணும். இந்த 3 பதங்களை நான் ஸ்ரவண மனன நிதித்தியாசனங்களாக நம்ம ஒரு வாட்டி சிம்ஹாவலோகனம் பண்ணால் நல்லதுன்னு சொல்லியிருக்கேன். அது என்ன புரியலையே. ரிகலெக்ஷன் இஸ் கால்டு சிம்ஹாவலோகனம். எதுக்கு அந்த பேர் வந்துச்சு, ஞாபகம் வந்துச்சோ கதை. சிங்கம் 10 அடி முன்னாடி போய் நிந்தி அந்த பக்கம் இந்த பக்கம் பின்னாடி யாராவது வராங்களா, என்ன நடக்கிறது, எங்கே இருக்கேன் நான், என்னை எல்லாரும் கௌரவிக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி பார்த்துக்குமா. அதுக்கு பேர் சிம்ஹாவலோகனம். அது சாதகனுக்கு சொல்லும் போதும் மனனம் ரிகலெக்ஷன் அதெல்லாம் சொல்கிறோம். அதில் ஸ்ரவண மனனம் பற்றி பல விஷயங்கள் பல ஆங்கிள்ஸில் நம்ம சிந்தித்தோம். நிதித்தியாசனம் பற்றி கூட 4 வார்த்தை சொல்லிவிட்டு அப்புறம் உபனிஷத்து மந்திரத்துக்குள்ளே நுழையிறோம். பொதுவாக நிதித்தியாசனம்னா அது என்ன, தியானமாக கண்ணு மூடி உட்காருதா அப்படின்னு சில வாட்டி சந்தேகம் வரும். நிதித்தியாசனம் என்ன அது கூட தியானம் மாதிரி என்னமோ தியாசம் இருக்குது அதில் சொல்லி. எவ்வளோ சிரவணம் பண்ணிட்டு இருந்தாலும் மனனம் பண்ணிட்டு இருந்தால் கூட பல வருடங்களுக்கு அப்புறம் கூட உள்ள அந்தர்கதமாக தேங்கி இருக்கிற வாசனைகள் உணர்ச்சிகள் தி இமோஷன்ஸ் திரும்பி திரும்பி மேலேக்கு சர்ஃபேஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த படிய அழுக்கு அடியில் தேங்கி இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் மேலேக்கு வரும். தியானம் பண்ணும்போது கூட வரும்னு சொல்லுவோம் இல்லையா, நிறையாவே வெளியில் வரும். அப்போது அது கண்டிக்காமே அது அப்படியே விட்டுட்டா க்ளீன் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம்னு சொல்லுவோம் தியானத்தில். அதே மாதிரி நிதித்தியாசன விஷயத்தில் கூட அது எல்லாமே ரிமூவ் பண்ணணும். அது வெளியில் வரும்போது என்ன ஆகும்னா தே பிளாக் த இன்டலெக்ட். அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. 5 வருஷம் 10 வருஷம் கேட்ட வேதாந்தம் எல்லாம் கூட அப்படியே டைட்டாக இரும்பு பொட்டில் வச்சு மூடின மாதிரி மூடிட்டு கொஞ்சம் நேரத்துக்கோ கொஞ்சம் காலத்துக்கோ அப்படியே ஒரு ஸ்டாக்னேஷன் வரும். அதை பற்றி இங்கே கௌடபாதரே சொல்ல போகிறார். கஷாய ஸ்திதி ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட், ஒரு கைண்ட் ஆஃப் டிப்ரெஷன் சொல்லலாம்.
ஆனால் சொல்லக்கூடாது. வேறு ஏதாவது இந்த மாதிரி கஷாயம் டிகாஷன் இதெல்லாம் சொன்னால் நல்லா இருக்கும் இல்லையா? அது புத்தி பூர்வகமாக இத்தனை நாளில் படித்து கேட்ட அந்த நாலேஜ் வந்து சட்டுன்னு அப்படி தர போட்டு மூடின மாதிரி ஆகிடும். இன்டலெக்சுவல் பிளாக் ஏற்படும் எமோஷ்னல் அப்சர்ஜினால். அங்கே தான் நிதித்தியாசனம் అనేది வந்து பிரயோஜனப்படும். அதனால் அது வரும்போது தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்கக்கூடாது. நிதித்தியாசனம் అనేది இன்டர்னலைசேஷன் ஆஃப் தி நாலேஜ்ன்றோம் இல்லையா? அப்போது தியானம்னே சொல்லலாம், தப்பில்லை. ஆனால் இதுக்கு வந்து நான் பல விதமாக வேறு கருத்து சொல்கிறேன். ஸோ இப்போ சொன்ன பாயிண்ட் பற்றி என்னன்னா, விபரியம், அந்த விக்ஷேபத்துக்கு இந்த எமோஷன்ஸ் மேலே வர்றதுக்கு இது எல்லாத்துக்கும் பேர் விபரியம். இல்லைன்னா ஆக்சுவலாக விபரியம்னா தப்பாக புரிஞ்சுக்கிறது, தப்பான ஒரு ஓகே. இவ்வளோ நாள் நல்லதாக இருக்கேன், நல்லதாக யோசிச்சுட்டு இருக்கேன், ஆனால் திடீர்னு என்னமோ ஒன்று வந்து அங்கே ஒரு ரெட் லைட் வந்தது, விபரியம். அப்புறம் வாசனா நிவృత్తి. ஸோ டிஸ்ட்ராக்ஷன் அண்ட் தி அப்சர்ஜ் ஆஃப் தி வாசனாஸ். அந்த வாசனாஸ் எத்தனை இருக்கு இந்த ஜீவனுக்கு అనేది யாருக்கு தெரியாது. அது க்ளீன் ஆகிறதுக்கு டைம் ஆகும். శ్రవణమే క్లీన్ பண்ணும், మననమే క్లీన్ பண்ணும். பட் இன்னும் கூட நிதித்தியாசனம் అనేది இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல் டிட்டர்ஜெண்ட்டாக வேலை செய்யும். சரியா? இப்போது இதில் வந்து என்னென்ன பண்ணணும் நிதித்தியாசனம்னா அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக முதல்ல வந்து ஞானினி அனுகரிக்கணும், இமிட்டேட் பண்ணணும். ஞானின்னு குரு மகாத்மர்கள்னு இமிட்டேட் பண்ணணும். கோபிகள் எப்படி கிருஷ்ணன் இமிட்டேட் பண்ணாங்களோ, உத்தவர் எப்படி கிருஷ்ணர் இமிட்டேட் பண்ணுறாரோ, இமிட்டேட் பண்ணுறாரு அவர். கிருஷ்ண மாதிரி இருக்கணும் நானுன்னு சொல்லிட்டு. ஓகே, அப்படி இமிட்டேட் பண்ணணும்னு பாகவதத்தில் வேறு இன்னொரு பேர் கூட வேஷம் போட்டு அப்படி அவன் அப்படி வந்தான் கிருஷ்ணன் மாதிரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி இமிட்டேட் பண்ணதுனால தப்பில்லை. அது என்ன ஆகும்னா, ஞானம் எசிமுலேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த இன்டர்னலைஸ் பண்ணுறதுக்கு இந்த நாலேஜ்னு இமிட்டேட் பண்ணலாம். ஓகே, கீதையில் சொன்ன மாதிரி 2வது அத்தியாயத்தில் சொன்ன ஞானி லட்சணங்கள் அங்கே விவரிக்கப்பட்டது என்னன்னு அது நம்ம அனுகரிக்கணுமனே. அதே மாதிரி பக்தனுடைய லட்சணங்கள் 12வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது. அது கூட அந்த பக்தனுடைய லட்சணங்கள் எனக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் அனுகரிக்கணும், நான் அனுகரணம் பண்ணணும். ஓகே, இமிட்டேட். எனக்கு அப்படி லிவிங் மாஸ்டர் டீச்சரு மகாத்மா யாருமே இல்லை எனக்கு அப்படின்னு யாராவது இருக்கலாம். யாராவது அவங்களுக்கு என்ன சொல்லணும்னா, நீ நிறைய இது பாகவதம் கதை படிப்பே, பாகவதம் கேட்பே, அட்லீஸ்ட்டு யாருன்னு. ஆனால் குருவாக எனக்கு மனசில் நிற்கலை, நான் அப்படி அது எதுவும் ஏற்படலை ஏதோ காரணத்தினால. ஸோ புஸ்தகத்தில் படித்த சரித்திரம், அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி, அந்த கதையில் அதை பார்த்து கூட இமிட்டேட் பண்ணலாமே இல்லையா? இமிட்டேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இமிட்டேட் பண்ணுறது. அப்புறம் அப்படிப்பட்ட மகாத்மர்களுக்கு குரு இல்லைன்னா பெரியவர்களுக்கு வந்து இந்த நமஸ்காரம் பண்ணுறது இதெல்லாம் பலதெல்லாம் பேசியிருக்குமா நிறைய வாட்டி. சேவை பண்ணுறது, நமஸ்காரம் பண்ணுறது, இது எல்லாத்தினால என்ன ஆகும்னா, அப்படி மட்டும் இல்லை, ஹோல் பிரகிருதிக்கு நமஸ்காரம் பண்ணணும். அதனால தான் லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு மந்திரம் ஓம் பிரகிருத்தியை நமஹ அப்படி பண்ணுறதுனால கூட அதெல்லாம் நிதித்தியாசனம் தான் நான் பேசிட்டு இருக்கிற சப்ஜெக்ட். அப்புறம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு ஒருத்தருக்கு கூட பேசிக்கிட்டு, ஓகே, யார் அவர் நம்மளை மாதிரி நல்ல ஈடுபாட்டோட முமுட்சுவாக இருக்கான், நம்ம கூட படிக்கிறான், இல்லைன்னா சத் சங்கத்துக்கு வரான்னு, அப்படிப்பட்ட அவங்களுக்கு கூட அந்த இன்னைக்கு பேசின விஷயம், நேற்றுக்கு பேசினது, இப்போ கேட்டது, அதை பற்றி ஷேர் பண்ணிக்கணும்.
அப்படி பண்ணுறது கூட ஓகே. அதில் வந்து உனக்கு எவ்வளோ புரிஞ்சது எனக்கு என்ன புரிஞ்சது அனு காட்டுக்கிறதுக்கு இல்லை. அப்புறம் அந்த மாதிரி செய்கிறதுனால வாட்ஸ்அப்பில் எல்லாம் ஷேர் பண்ணக்கூடாது. சரியா? நேராக பேசு, முக்கம் முக்கம் லைவ் கான்டாக்ட் தான் இருக்கு. அப்படின்னு எல்லாருக்கும் அனுப்புகிற எல்லாம் செய்கிறேன்னு பண்ணக்கூடாது. ஓகே. உதாரணத்துக்கு இங்கே போய் இங்கேருந்து கிளம்பி நடந்து போகிறோம். பொதுவாக என்ன பேசுகிறேன், லோக வார்த்தை. ஏன் இவ்வளோ 1 மணி நேரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்டிருக்கும் போதும் அப்படின்னு சொல்லி உடனே அப்படி ஆகிடும் இல்லையா? அப்புறம் நிறைய பேர் இருக்கக்கூடாது, 2 பேர் கூட பேசிக்கலாம், ஷேர் பண்ணிக்கிறது என்ன. ஓகே. ஒருத்தர் இருந்தால் நாய்ஸ் இல்லை, 2 பேர் இருந்தால் தொணன்னு இருக்கும், நிறைய பேர் இருந்தால் கலாட் ஆகும். பாகவதனில் பிங்களோடைய கதை இல்லையா? என்ன இது, அந்த அம்மா கைக்கு போட்ட அந்த வலைகளை வந்து எடுத்துட்டான். சரி, ஷேரிங் பண்ணுறது. அப்புறம் திரும்பி திரும்பி கேட்குறதே நிதித்தியாசனந்தா, படிக்கிறது நிதித்தியாசனந்தா. கடைசியில் இன்னொன்று வந்து டீச் பண்ணுறது நிதித்தியாசனந்தா. ஆனால் டீச் பண்ணக்கூடிய தகுதி இருந்தா வந்தா. ஸோ இது எல்லாமே நிதித்தியாசனம். அதுக்கப்புறம் பஞ்சதசில் படித்த மாதிரி இதுக்கு வேறு அங்கே என்ன கொடுத்தோம்னா நிர்குண பிரம்மாபியாச ரூப தியானம்னு பேர் கொடுத்தார் அவர். நிர்குண பிரம்மாபியாச ரூப தியானம் அப்படி கூட பண்ணுறது. அப்படின்னா கொஞ்சம் நேரம் இன்டர்நெட் கண்ணு மூடி உட்காரலாம், தப்பு கிடையாது. ஆனால் கண்ணு மூடி தான் உட்காரணும் இல்லை, அதுக்கு தான் இத்தனை நான் சொல்லியிருக்கேன். அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டு அது டீப்பாக சிந்தனை பண்ணுறது. முந்தானே சொன்ன மாதிரி அங்கே புத்தி இன்டலெக்ட் கேள்வி கேட்கும் இல்லையா, ஏன் உனக்கு பிடிக்கல, உனக்கு ஏன் சந்தேகம் வந்தது, நேராக பேசேன், கீழே பார்க்காத, நேராக பேசு அப்படின்னு அது கூட ஃப்ரெண்ட்லியாக இருந்து அப்படி தான் சமாளிச்சு சமாதானப்படுத்தணும். ஓகே. அதுக்கப்புறம் அவ்வளோதான் நிதித்தியாசன விஷயங்கள். கடைசியில் 3 சாந்தி மந்திரங்கள் சொன்னோம். அது பொதுவாக சொல்கிற அர்த்தம் தான் இந்த 3ஆக எடுத்துக்கலாம், எப்படி எடுத்துக்கலாம். விக்ன நிவாரண அர்த்தம். ஓகே. ஆதி தெய்வீக தாபங்கள், ஆதி பௌத்திக தாபங்கள், ஆத்தியாத்மிக தாபங்கள். அது நான் விவரிக்கல, இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதெல்லாம் ஒரு ரீகேப் ரிகலெக்ஷன் ஆகிடுத்து. இப்போது முதல் அத்தியாயம் மாண்டூக்கிய உபனிஷத்தை பற்றி நிறைய விவரம் கொடுத்த அன்றைக்கே. அந்த கௌடபாதர் அந்த உபனிஷத்து என்ன, அதில் எத்தனை பாகங்கள் இருக்குது, எத்தனை மந்திரங்கள் இருக்குது, எல்லாம் சொல்லி கொடுத்தோம். ஸோ இப்போது முதல் அத்தியாயம்னா நமக்கு இங்கே மாண்டூக்கியத்தை மொத்தமாக பார்க்குறோம். ஓகே. அவர் எழுதினது ஸ்லோகங்கள் இந்த 12 சேர்த்து மொத்தம் 241 பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது முதல் அத்தியாயம்னா உபனிஷத்து கூட சேர்ந்து வருது தான் முதல் அத்தியாயம். முதல் மந்திரத்தை நம்ம தொடங்குகிறோம். ஆகம பிரகரணம் பிரதம அத்தியாயம் முதல் மந்திரம். ஓம் இத்யேதத் அக்ஷரமிதகும் சர்வம் தஸ்யோபவியாக்கியானம் பூதம் பவத் பவிஷ்யத் इति सर्वमोंकार एव यच्चान्यत् त्रिकालातीतं तदप्योंकार एव. ரொம்ப இப்போ பரவாயில்ல, எங்கோ இருக்குது, என்ன பரவாயில்ல, விட்டுடும்.
ரொம்ப ஆழமான சிந்தனை விஷயங்கள்னு பேசுறதுனால நம்ம திரும்பி போய் கேட்டு அதெல்லாம் செய்கிறோமோ இல்லையோ அதை நீங்கள் கவனிச்சுக்கணும். அதனால டாபிக் புதுசாக இருக்கே, முக்கியமான அம்சங்கள் வரும்போது நோட் பண்ணிக்கிறது பெட்டர் தான். இல்லை போய் நான் திரும்பி இதுக்காக வேலை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் புனశ్చరణம் பண்ணுறேன்னா ஓகே. ஏன்னா நடுவில் கொஞ்சம் நாள் நோட்ஸ் அதில் எதை வேண்டாம் இங்கே பாருங்க அப்படின்னா சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குது வேறு. ஆனால் நம்ம இங்கே அனுசரிக்கிற பద్ధதி அத்தியனம், கேவலம் ஸ்ரவணம் மாத்திரம் இல்லை, அத்தியனம்னா அப்போது அதில் கேட்கறது உண்டு, படிக்கிறது உண்டு, பாராயணம் பண்ணுறது உண்டு, ஏதறது உண்டு. சரியா? அதனால் வேத காலத்தில் புஸ்தகம் இல்லை அப்படி இல்லை ஏதாதுன்னு. பட்டு இப்போது திரும்பி ஆடியோ அதெல்லாம் அவைலபிளாக இருக்கிறதுனால ஒரு சௌரியம் என்னன்னா இங்கே கவனமாக கேட்டுக்கலாம். இல்லை எனக்கு ஐ ஆம் ஏ ஜீனியஸ், சூப்பர் இன்டெலெக்ட் இருக்கு, அதனால் அப்படி எப்படி பாயிண்ட்ஸ்னு அதான் அந்த அளவுக்கு அந்த ஸ்ரவண திறமை வளர்ந்தால் இருக்கும். பட் அது எல்லார்கிட்டையும் எல்லா சமயத்திலும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் உங்கள் சௌரியம். ஆனால் சப்ஜெக்ட் வில் பி வெரி வெரி டீப். அப்படின்னா புதுசு ஒரு விசாரணை வருது, இந்த முன்னாடி உபனிஷத்துகளுக்குள்ளே செய்யாத விசாரணை வர்றதுனால இந்த பாயிண்ட் நான் சொல்ல சொல்லிகிட்ருக்கேன். இந்த முதல் மந்திரம் இந்த உபனிஷத்து 2 விதமான விசாரணை என்கொயரி பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. முதல் மந்திரம் ஓம்கார விசாரணா. ஓகே, ஓம்கார விசாரணா. அதுக்கு பிறகு என்ன பண்ணும், 2வது மந்திரத்தில் இன்னொரு விசாரணை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது பிரம்ம விசாரணா. ஓம்கார விசாரத்துடைய வியாக்கியானம் விஸ்தரண 3வது மந்திரத்திலிருந்து 7வது மந்திரம் வரைக்கும், சாரி ஓம்காரத்துடைய 8வதுலேருந்து 12வது மந்திரம் வரைக்கும் உபனிஷத்தை கொஞ்சம் ரிவர்ஸ் ஆர்டரில் போயிட்டுருக்கு. அப்படின்னா முதல்ல ஓம்காரம் இன்ட்ரடியூஸ் பண்ணால் உடனே ஓம்காரம் பற்றி சொல்லணும் இல்லையோ, அப்படி சொல்லாமல் 8லேருந்து 12வது ஸ்லோகம் வரைக்கும் ஓம்கார அந்த விசாரணுடைய விவரணம். 2வது மந்திரத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுற பிரம்ம விசாரத்தினே உடனே 3வது மந்திரத்திலிருந்து 7வது மந்திரம் வரைக்கும் வியாக்கியானம். அவ்வளோதான், மாண்டுக்கு முடிஞ்சு போச்சு. ஓம் தத் சத். சரி, இதுதான் மொத்தம் 12 மந்திரங்கள் தானே. இப்போ ஓம்காரம் பற்றி இந்த ஸ்லோகம் மந்திரம் பேசுகிறதா, ஓம்காரத்துடைய பெருமை. ஏன் அந்த ஓம்காரம் என்ன அப்படின்னு சொல்லும்போதும் முதல் வரி பார்த்த இதகும் சர்வம் ஓமிதி ஏதத் அக்ஷரம். எல்லாம் அங்கே இருக்கு, மந்திரத்தில் இருக்கு. ஓகே, காணப்படுற, தெரியப்படுற, அனுபவப்படுற இந்த மொத்தம் சர்வம், அந்த சர்வம் வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது மொத்தம் ஓம் ஓம் ததி இது ஏதத் அக்ஷரம். அந்த ஓம் அக்ஷரம், அந்த சப்தம், அதுதான் இந்த சர்வமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறது. இதுதான் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ஓம் பற்றி. எல்லாம் ஓம் தான்ப்பா. அப்போது எல்லாமே ஓம்னா என்ன அர்த்தம், ஓம்காரத்தை நீ விசாரணம் பண்ணால் சர்வம் விசாரணை பண்ண மாதிரி தான். ஓகே, இந்த ஓம்காரம் பற்றி பல இடத்துல பல வாட்டி பல விதமாக சொல்லிகிட்டே இருக்கிறோம், இன்னும் சொல்லிகிட்டே இருக்க போகிறோம். இந்த உபனிஷத்து நிறையவே சொல்ல போகிறது. அன்றைக்கி சொன்ன மாதிரி
நாளைக்கு உத்தவ கீதையிலோ திரும்பி இந்த விஷயம் வரும். ஆனால் அங்கே சொல்லுற பாயிண்ட்ஸ் வேறு. லலிதா சஹஸ்ரநாமத்தில் வரும், அங்கே சொல்ல போகிறது வேறு. 17வது அத்தியாயத்தில் வரும், கடைசியில் அங்கே ஓம். இத்தனை இடத்துல எல்லா இடத்துலும் வருது. ஒன்று இந்த ஓம் பற்றி நம்ம எல்லோரும் படித்த தைத்திரோபனிஷத்தில் வர ஒரு அணுவாக்கல். ஓகே, என்னது எல்லாருக்கும் தெரியும், சொல்லலாம், பார்க்கலாம். ஓம் யச்சந்தசாம் ரிஷபோ விஸ்வரூபः छन्दोभ्योऽध्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्यां भूरिविश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय. அதில் ஒரு விஷயம் என்ன சொல்லப்பட்டதுன்னா, பிரம்மதேவனாம வேதங்களை எல்லாத்தனையும் சர்ன் பண்ணாராம, கடைஞ்சிட்டா ஓம்காரம் வந்தது. நடுவில் காயத்ரி வந்துச்சுன்னு சொல்லுவோம். காயத்ரியோடைய வியாகிருதிகள் இருக்கு. ஓம் பூஹு பூவஹா சுவஹா, அது திரும்பி கடைஞ்சார், அப்புறம் ஓம் வந்துச்சு அப்படின்னு. பட் அந்த யச்சந்தசானது இதில் இந்த அர்த்தம் இருக்கு. வேதங்கள் எல்லாத்துடைய சாரத்தினையும் சேர்ன் பண்ணி பிரம்மாஜி ஓம்காரம் அனே. அப்புறம் அது மட்டும் இல்லை, சிருஷ்டியோட ஆரம்பத்தில் பிரம்மதேவன் வந்தாமல் சிருஷ்டி தொடங்கும் போதும் நம்ம எல்லாரும் சமையல் ஆரம்பிக்கிற மாதிரி எவ்ரிடே அவர் சிருஷ்டி ஆரம்பிக்கும் போதும் ஓம் அத ஓம் அத ஓம் அத అని 3 வாட்டி சொன்னார். அப்புறம்தான் சிருஷ்டி தொடங்கிட்டார். அந்த அத பதத்துக்கு வேறு சந்தர்ப்பம் வரும்போது சொல்லுவோம். பகவத்கீதை டைமில் எல்லாம் சொல்லியிருக்கோம். மங்கள பதம், ஓம்காரமும் மங்கள பதம்தான். சரியா? அப்புறம் அதே தைத்திரோபனிஷத்தில் இன்னொரு அணுவாக்கில் கூட நம்ம பார்த்தோம். அங்கே பிரணவ ஓம்காரத்துடைய இதுன்னு ஒரு ஹெட்டிங்கோடு வரதே. அதில் ஜஸ்ட் 2-3 ஞாபகப்படுது. ஓமிதி பிரம்மா ஓமிதீதகம் சர்வம் ஓமிதி சாமானி காயந்தி. அணுவாக்கு இன்னும் இருக்கு. ரித்விக்குகள் ஏதாவது ஓகேன்னு சொல்கிறோம்னா ஓம் அப்படின்னு சொல்லுவாங்களாமா. ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னால் ஓம் அப்படின்னு சொல்லுவாங்களாமா. அதில் பார்த்தோம் அர்த்தம். அது ருக்வேதத்தில் யஜுர்வேதத்தில் எல்லா இடத்துல என்னென்ன சொன்னதுன்னு சொல்லும்போது சாமவேதம் ஓம் இத்தி சாமானி காயந்தேன்னு இந்த ஓமுடைய பெருமை இங்கே சொல்லப்பட்டது. அப்புறம் கைவல்ய உபனிஷத்தில் பார்த்தோம். ஓகே, ஆத்மானமரணிம் கிருத்வா பிரணவம் சோத்தராரணிம். ஓகே, ஞான நிர்மதனாபியாசாத் பாஷம் தஹதி பண்டிதः. ஓம்காரம் கடோபனிஷத்தில் அதே மாதிரி ஏததாலம்பனம் சிரேஷ்டம். ஓகே, ஏததாலம்பனம் பரம் ஏததேவாட்சரம் பிரம்மா. 2 ஸ்லோகங்கள் பக்கத்தில் வருவாங்க. அது பிரம்மா, ஏததேவ அக்ஷரம் பிரம்மா. ஆனால் இங்கே முதல் இந்த மந்திரத்தில் ஓம் பிரம்மானேது உபனிஷத்தை சொல்ல போகிறதில்லை. 2வதில் பிரம்மனை தனியாக வச்சதுனால அப்புறம் புரியும் நமக்கு. அந்த ஓம் சர்வமனு சொல்லி விசாரணை பண்ணால் உனக்கு சர்வம் தெரியும். இல்லை பிரம்மம் என்னான்னு விசாரணை பண்ணால் கூட உனக்கு சர்வமும் தெரியும். பிரம்ம விசாரமும் ஓங்கார விசாரமும் 2 ஒன்றுதானே கன்க்ளூஷன் வரும் இப்போது. சரியா? ஸோ இது எல்லாமே ஓம்காரத்துடைய பெருமை. ஓகே, அதனால் இப்போ என்ன ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் ஒரு பாயிண்ட் என்னாச்சு, ஓம்காரത്തിന് நீ விசாரணை பண்ணால் நீ சர்வ ஜகத் மொத்தம் பற்றி விசாரணை பண்ணி தெரிஞ்சுக்கிற மாதிரி தான். நீ இந்த ஜகத்தன் என்ன அப்படின்னு நீ கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ண வேண்டும். ஓம் என்னன்னு மட்டும் விசாரணை பண்ணணும். சரியா? அதனால இந்த சர்வம் அనే வார்த்தை என்ன இப்போ படித்த இந்த வரியில் அதுக்கு உபனிஷத்தை விளக்கம் கொடுக்கறது அடுத்த வரியில். சர்வமன் என்ன அப்படின்னு கேட்போம் இல்லையா?
உபனிஷத்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக சர்வமனு சொல்லிச்சு. அப்படின்னு நீ எந்த கேள்வியை கேட்கறதுக்கு இல்லை, சான்ஸ் இல்லை. ஆனால் நான் விவரிக்கிறேன். உபனிஷத்து வந்து என்ன சொல்கிறது? சர்வம் இது பூதம் பவத் பவிஷ்யத். 3 காலங்கள் பற்றி சொல்கிறது. காலம் பற்றி சொல்லணுமான்னு சொல்லலை. அசல என்ன சொல்கிறதுன்னா, இந்த 3 கூட அப்படி ஓம்கார ஏவா, அந்த 3மே ஓம்காரந்தான். அப்படின்னா இது முன்னாடி நடந்து போன சிருஷ்டின்னா ஜகத் என்னென்ன இருக்குதோ, இப்போ இருந்து கொண்டிருக்கிற சிருஷ்டி, இனிமே ஏதாவது சிருஷ்டி ஆகும், அப்படி ஆகும்னா வரப்போகிற சிருஷ்டி அனு சொல்கிறதுக்காக பூத பவத் பவிஷ்யத் மொத்தம். அப்போது அந்த சந்தேகம் வரக்கூடாது. அது எல்லாமே கூட ஓங்காரமேவ அப்படின்னு சொல்லி அடுத்த வரியில் உபனிஷத்து என்ன சொல்லுதுன்னா, இந்த 3 காலங்களுக்கு அப்பாற்பட்டு ஏதாவது இருந்தால் அதையும் ஓம் தா. அடுத்த வரியில் என்ன சொல்லுது? யச்ச அந்யத் காலாதீதம் அப்படி ஓம்காரமேவ. இந்த 3 காலங்களுக்கு சம்பந்தப்படாமல் காலாதீதமாக ஏதாவது இருக்கா சார்? அப்படி இருந்தால் அதே கூட ஓம் தான். அப்படின்னா பியாண்ட் த டைம் அப்படின்னா அர்த்தம் என்ன? காலத்துக்கு அதீதமாக என்ன இருக்குன்னா இருக்கு பிரம்மன், ஆத்மா, கான்ஷியஸ்னஸ், நான், அப்புறம் மாய, அவித்யா, இதெல்லாமே காலத்துக்கு அதீதந்தான். அது ஓம்காரந்தான் அப்படின்னு சொல்லி, அப்படி என்ன அர்த்தம், என்ன கன்க்ளூஷனும்? வியாவகாரிக பிரபஞ்சமும் பாரமார்த்திக பிரபஞ்சமும் 2 கூட ஓம்காரந்தான்னு புரிஞ்சுக்கணும். டெக்னிக்கலாக சிம்பிளாக வைக்கணும்னு சொன்னால் கால அந்தர்கதம், கால பகிர்கதம் அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுதா? அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட அந்த ஓம்காரத்துடைய அது இவ்வளோ பிரசித்தமாக இப்படி இருக்கிறதுனால தஸ்ய உபவியாக்கியானம், அதனால இந்த ஓம்காரஸ்ய விசாரண ஆரம்பியதே. உபனிஷத்து சொல்கிறது. அப்படின்னா பிரதிஜ்ஞா ஸ்லோகம், வாக்கியம். இது பிரதிஜ்ஞா வாக்கியம். நான் அதனால் இந்த ஓம்காரத்தை பற்றி உபவியாக்கியானம்னா எக்ஸ்ப்ளனேஷன், ஓகே, எலாபரேஷன் ஆர் அனாலிசிஸ்ன்னு பண்ண போகிறோம். ஓகே, அப்போது இவ்வளோ தான் இந்த மந்திரம். இப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டோம் இதில்? ஓம்காரந்த சர்வம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போது என்ன நமக்கு கன்க்ளூஷன் வந்து, அப்போது ஓம்கார விசாரணா இஸ் ஈக்குவல் டு சர்வ விசாரணா. ஓகே, சர்வத்தை பற்றி விசாரணை பண்ண மாதிரி தான். இதுக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச புராணத்தில் வந்து ஒரு உதாரணம். எப்போது அந்த கணேஷ பகவானுக்கு முருகனுக்கு காம்படிஷன் வந்ததோ, ஓகே, நீங்கள் இந்த உலகம் மொத்தம் சுற்றிட்டு வந்தால் இந்த பழம் தரேன்னு சொன்னாங்க. அப்போது உடனே ரொம்ப ஸ்லிம்மாக ஸ்மார்ட்டாக இருக்கிற முருகன் என்ன பண்ணாரோ, அவருடைய ரொம்ப வேகமாக பறந்து போகிற அந்த மயில் மேலே உட்காந்துட்டு உலகமெல்லாம் சுற்றிட்டு வரேன்னு போயிட்டார். பெரிய தொப்பையோடு இருந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணால் சாப்பிட்டுதே இருக்கமாக நம்ம கணேச பகவான் வந்து அந்த குட்டி மஞ்சு அந்த என்ன மவுஸ் அது அது
அப்படிப்பட்ட ஒரு எலி அது. எனக்கு கம்ப்யூட்டர் மவுஸ் இல்லை, அது வச்சுக்கிட்டு நான் அது மேலே போக முடியுமா ட்ரை பண்ணல, தெரிஞ்சு போச்சு. இவருக்கு உடம்பு குண்டாக இருந்து அறிவு ஜாஸ்தி. என்ன பண்ணார், அம்மா அப்பாவுக்கு அப்படியே சுற்றி நமஸ்காரம் பண்ணார். ஜகதः பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ అని சுற்றிட்டார். வேலை முடிஞ்சு போயிடுச்சு. எதுக்கு இந்த கதை இப்போ ஞாபகப்படுத்திட்டோம்? ஓம்காரம் அதுதானே உபனிஷத்து சொல்லுது, நீ ஓம்காரத்தின் விசாரணை பண்ணும், நீ எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுதான் சர்வம் விசாரணம். சரியா? இதுதான் முதல் மந்திரம். அடுத்தது ரெண்டாவது மந்திரம். இவ்வளோ சுலபம், சீக்கிரம் சீக்கிரம் முடிக்கிறீங்க, இருக்க வேலை வாங்க. இது ஒன்லி பிரதிஜ்ஞா மந்திரம் வாக்கியம் தானே. ரெண்டாவது மந்திரம் 4 வரி கூட கிடையாது, 2 வரி சேர்த்து ஒரே லைன். இதெல்லாம் ப்ரோஸ் ஆர்டர் தான் இது. சர்வம் ஹேதத் பிரம்மா அயமாத்மா பிரம்மா சோயமாத்மா சதுஷ்பாத். இந்த ரெண்டாவது மந்திரத்திலும் திரும்பி பிரதிஜ்ஞா வாக்கியம். ரெண்டாவது என்ன சொல்லுது? ரெண்டாவது வகையான விசாரணை. ஓகே, இங்கே ஒரு சந்தேகம் வரலாம், எதுக்கு 2 விசாரணை சொல்லணும்? இப்போ 2 விசாரணை, 2 வகையான விசாரணையும் ஒரே கம்யத்தின்னு தான் அடைய போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம்னா ஏன் 2 வகையான விசாரணை? மேபி உபனிஷத்து ஒன்று எப்போ ஓம்காரம்னு சொல்கிறோமோ அது சகுணமாகும், உபாசனைக்கு உபயோகப்படும். அது ஒரு பிரதீகமாகிறது, ஆலம்பனமாகிறது இல்லையா? ரூபம் இருக்கோ இல்லையோ, ஆனால் பிரதீகமாகிறது. ரூபம் இருந்தால் பிரதிமா ஆகும். கோயிலில் இருக்கிற ரூபம் இருக்கு, ஓம்காரத்துக்கு ரூபம் இல்லை, ஆனால் அது ஏதோ நம்ம எழுத்தாவே அது எடுத்துக்கிறோம். எல்லா பாஷையில் இருக்குல்ல, தமிழில் கூட எதுவுங்க. அப்போ அது மேபி அதனால கொஞ்சம் பேருக்கு இது சுலபமாக இருக்குமோ, அட்லீஸ்ட்டு கிரமமுக்தியாவது அடையிறதுக்கு. ஏன்னா 8வது அத்தியாயத்தில் பகவத்கீதையில் பகவான் கிரமமுக்தி பற்றி சொல்லும்போது தான் அவர் ஓமிதி ஏகாட்சரம் பிரம்மா வியாஹரன் மாமனுஸ்மரன்னு சொன்னார். ஏகாட்சரமான அந்த ஓம்னு ஜப்பம் பண்ணிட்டேன். ஸோ ஓம்னு ஜப்பம் பண்ணலாம். அப்படியெல்லாம் மேபி அதுக்காக அதையும் சொல்லி அதில் இதுக்கு வரலாம். அதுலேயே ஃபுல்லாகவே இப்போ மாண்டுக்கம் படித்தா நமக்கு அது உபாசனமாக இல்லை, ஓமே பூர்ண ஞானத்தின்னு கொடுக்கணும். பட் உபனிஷத் வாண்ட்ஸ் டு கிவ் 2 வெரைட்டிஸ். ஓகே, ஒன்று என்ன சாப்ப, ரெண்டாவது தொட்டுக்கிறது கொஞ்சம் வேறு ஏதாவது இருக்கணும் இல்லையா? அப்படின்னு இதையும் சிம்பிள் தான். முதல் கொஞ்சம் சிம்பிள் இல்லை, கொஞ்சம் முதல். அதே சர்வம் அనే பதத்தை நீங்கள் உபனிஷத்து உபயோகப்படுத்துறது பிரம்ம விசாரத்துக்கு. ஹி ஏத்தது சர்வம் பிரம்மா. உண்மையா இதெல்லாம் என்னென்ன, திரும்பி இது எல்லாம் என்னென்னா அங்கே சொன்னதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கணும். இதெல்லாமே பிரம்மதான் அப்படின்னு சொல்லுது, ஒரே சிம்பிளாக. இப்போ நம்ம இங்கே அங்கே சொன்னதெல்லாம் இங்கே அந்த சர்வமனைக்கு அங்கே என்னென்ன சொன்னோமோ, என்ன சொன்னோம்? பூத பவிஷ்யது என்யதஸ்தி காலாதீதம் அப்படின்னு சொல்லி கடைசியில் என்ன சொன்னோம்? கால அந்தர்கதம் கால பகிர்கதம். அதெல்லாம் இங்கே சப்ளை பண்ணிக்கணும் இந்த பிரம்மன் கூட. அதனால தான் இது உபனிஷத்து ஷார்ட்கட் பண்ணி ஒரே லைனில் முடிச்சாச்சு 2வது மந்திரம். நான் எதுக்கு சொல்லணும், இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஆண்டுக்கும் கேட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு. ஸோ அதே இல்லை, சர்வமனே வார்த்தை அதான் சொன்னேன் நான், இம்பார்ட்டண்ட்டுன்னு. அது அங்கே இங்கே அப்ளை பண்ணணும். இந்த சர்வமனே வார்த்தை தான் இந்த 2 ஈக்குவேஷன்ஸ்னு திரும்பி கடைசியில் கிளப் பண்ணுறது, 2த்தையும் சேர்க்கும்.
ரெண்டு விசாரணா பலம் ஒன்றுன்னு ஆகிடும் அப்படின்னு சொல்லி சர்வம் ஏதத்ஹி பிரம்மா. அப்போது ரெண்டு என்ன சொல்லி சர்வம் ஓம்காரம் ஏவ சர்வம் பிரம்மம் ஏவ அப்படின்னா ஓம்கார விசாரணை பண்ணால் எல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி தான், பிரம்ம விசாரம் பண்ணாலும் எல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி தான். அப்படி தானே? இப்போ அதுக்கப்புறம் தான் இருக்க வேலை, அதுக்கப்புறம் தான் வேலை இருக்கு. சரி, அந்த பிரம்மம் யாரு? இவ்வளோ கேட்டதுக்கப்புறம் கூட ஓம்காரம் சொன்ன உடனே நீங்களே அழகான பிக்சர் எல்லாம் என்னென்ன போடுவீங்களே, இதுக்கு ஒரு நல்ல பிக்சர் கிடச்சிது. கைவல் இந்த உபனிஷத்துடைய டைட்டிலுக்கு இல்லையா, ஓம். அப்படி உடனே அது வரும் இது வரும். அப்புறம் எங்கெங்கோ என்னென்னமோ ஓம் பார்த்தோம். நம்ம வீட்டிலே 10-20 வெரைட்டி ஓம் வச்சுக்கிருக்கோம் இல்லையா? அதனால் அது தெரியும். பிரம்மம் என்ன சார், இவ்வளோ நாளில் ஒரு நாள் கூட அவர் இப்படி இருப்பார் அப்படி இருப்பார்னு சொல்லாமே, இப்படி இருக்க மாட்டார் அப்படி இருக்க மாட்டார் இப்படியே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. யாருன்னு உபனிஷத்தை சொல்றது, அயம் ஆத்மா பிரம்மா, மகா வாக்கியம். 4 மகா வாக்கியங்களுக்குள்ள இது ஒரு மகா வாக்கியம். இந்த அயமாத்மா பிரம்மா அர்த்தம் இப்போ பெருசாக அதுக்கு டீப்பாக போல, கிரமமாக அதே புரியும். ஆல்ரெடி நம்ம இப்போ மனிஷா பஞ்சகத்திலோ அது விசாரணை பண்ணியிருக்கோம். ஓகே, திஸ் இஸ் ஆத்மா. அயம் மீன்ஸ் திஸ் இஸ் ஆத்மா. ஆனால் அங்கே இருக்க நிறைய விசாரணை பண்ணுகிறேன். அப்போது வேறு மகா வாக்கியங்கள் என்ன ஞாபகப்படுத்துக்கிறோம், மகா வாக்கியம் வந்துச்சு இல்லையோ. ஸோ இது அதர்வணத்துக்கு சேர்ந்த மாண்டூக்கியம். அப்புறம் தத்துவமசி சாமவேதத்துக்கு சேர்ந்த சாந்தோக்கிய உபனிஷத்து. அப்புறம் பிரஜானம் பிரம்மா ரிக்வேதத்துக்கு சேர்ந்த ஐதரேய உபனிஷத்து. அகம் பிரம்மாசி அது நம்ம இன்னும் கேட்டோம், பஞ்சதசிலோ விசாரணை பண்ணோம். யஜுர்வேதத்துக்கு சேர்ந்த பிருகதாரண்யக உபனிஷத்து. இது 4 மகா வாக்கியங்களை எடுத்துக்கப்படுறது. அதில் இங்கே அந்த ஒரு மகா வாக்கியம் அயம் ஆத்மா பிரம்மா. இப்போது விசாரணை கொஞ்சம் கொஞ்சம் போகணும், டீப்பாக போகணும். பிரம்மா அப்படின்னு சொன்னால் திஸ் ஆத்மா, திஸ் ஆத்மா. பிரம்மக்கு இன்னொரு பேர் ஆத்மா. ஸோ திஸ் ஆத்மா இஸ் பிரம்மா ஆர் திஸ் பிரம்மா இஸ் ஆத்மா. ஆத்மான்னு என்ன? செல்ஃப். இங்கிலீஷில் சொல்லணும்னா செல்ஃப் தானே. என்ன செல்ஃப் அது? மை செல்ஃப், நான். அப்போது ஆத்மானு ஐ, கடைசியில் அந்த கேபிட்டல் ஐக்க வந்து நிற்கும், ஐ, நான் ஆத்மா. ஆனால் உபனிஷத்து அந்த அப்படி ஃபஸ்ட் பர்சன் சிங்குலரில் அப்படி சொல்லாமல் திஸ் இஸ் ஆத்மான்றது. அயம் ஆத்மா பிரம்மா. அயம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு ஆக்சுவலாக அபரோக்ஷதையா உபலப்தமானஹான்னு சொல்லணும் சம்ஸ்கிருதத்தில். பரோட்சம் இல்லை, இது அபரோக்ஷதையா உபலப்தமானம் அப்படின்னா மை டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஐ ஆம், நான். மை செல்ஃப் செக்கு எழுதுறானே, மை செல்ஃப், செல்ஃப் செக், மை. ஸோ ஐஎம்னா அர்த்தம் ஐஎம் இஸ் ஈக்குவல் டு ஐ, அவ்வளோதான். நல்லா புரிஞ்சுக்கணும். உபனிஷத்து ஐஎம்னு சொல்கிறது எதுன்னு திஸ்ஸன். நாங்கள் திஸ்ஸன் இது எப்படி சொல்கிறோம்? எனக்கு கண்ணுக்கு முன்னாடி பிரத்யட்சமாக இங்கே இருந்ததா. ஓகே, அபரோக்ஷமாக இருக்குது, பிரத்யட்சமாக இருக்கிறதுனால திஸ்ன்னு சொல்லுவோம். அப்போது அதனால தான் அபரோக்ஷதையா உபலப்தமானத்தினால ஐஎம் இஸ் ஈக்குவல் டு ஐ. ஐ
அதனால தான் தெரியல உபதேசசாரத்தில் ரமணர் வந்து ஐ பதத்தியம் ஐ அதுக்கு 2-3 விதமாக சொல்லியிருக்கோம். ஐ ஆச்சரியமா ஐ அந்த போக்கிரி ஐ காணுமே, அபிமானப்படுற அந்த அபிமானி காணுமே, கேட்டேன் என்கொயரி பண்ணான்றார் அவர். சரி, கிளியர் டெஃபினேஷன் வேணும். ஐ நான் அப்படின்னா சர்வதா பிரகாசமானஹ. இதெல்லாம் தான் நிதித்தியாசனம் பண்ண வேண்டியது. நான் என்ன சர்வதா பிரகாசமானஹ, எவர் எவிடென்ட், எப்பவுமே. நேற்று கூட சுவாமி சொன்னார், வெதர் ஐ ஆம் நாட் அன், இதில் சந்தேகம் இல்லை. வேறு எல்லாத்திலும் சந்தேகம் வரலாம். அதுதான் இங்கே சர்வதா பிரகாசமானஹ. இப்போது அந்த முதல் மந்திரம் இந்த மந்திரம் இப்போ ரெண்டுத்தனே ஒரு ஈக்குவேஷன் பண்ணி விட்டுடுவோம். சரியா? சர்வம் இஸ் ஈக்குவல் டு பிரம்மா இஸ் ஈக்குவல் டு ஆத்மா. ஓம்காரம் கூட சொல்லலாம். சர்வம் இஸ் ஈக்குவல் டு ஓம்காரம், ஓம்காரம் இஸ் ஈக்குவல் டு பிரம்மா. ஆனால் உபனிஷத்து அப்படி சொல்லலை. அதனால தான் அது அது தனியாக சொல்கிறது, இது தனியாக சொல்லுது. பட் இங்கே வரைக்கும் அந்த சர்வமனை வார்த்தை அதுதான் சொன்னான் ஈக்குவேஷன் ஒன்று பண்ணுறதுக்கு. அதை எடுத்துக்கிட்டாவே போதும். முதல் மந்திரம் இந்த மந்திரத்தில் ஒரே பதம் இருக்கிறதுனால இது ரெண்டு சேர்க்கலாமனேது புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போது சர்வம் இஸ் ஈக்குவல் டு பிரம்மன் இஸ் ஈக்குவல் டு ஆத்மா. A is equal to B, B is equal to C, therefore A is equal to சொல்லுங்க சி சொல்லலாம் இல்லையா? அவ்வளோதான், அவ்வளோ சிம்பிள். ஓகே, அப்படி என்ன ஆச்சு? இப்போ எவ்ரி திங் இஸ் ஆத்மா. நீ சர்வம்னு சொன்னாலும் பிரம்மம்னு சொன்னாலும் ஆத்மான்னு சொன்னாலும் எவ்ரி திங் இஸ் ஆத்மா. அப்படின்னா எவ்ரி திங் ஆத்மான்னு சொன்னதுனால இப்போது இந்த ரெண்டாவது மந்திரத்தில் வந்த இது ஆத்ம விசாரா பிரம்ம வார்த்தைன்னு கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிறேன், ஈஸியாக இருக்கிறது. ஆத்ம விசாரா இஸ் ஈக்குவல் டு சர்வ விசாரா. இந்த ரெண்டு விசாரணைகளை விட அது ஓம்காரம்னு சொன்னாலும் இங்கன்னா ரெண்டும் ஒரே ஃபைனல் கோல். நான் யாருன்னு தெரிஞ்சுக்கேன். ஏன்னா சர்வத்துக்கு ஓம்காரம் ஆதாரம் பண்ண அந்த ஓமுடைய உண்மையான பொருள் வந்து ஐதான். இங்கே ஐயமன்னு சொன்ன மாதிரி அங்கே ஓமுடைய அர்த்தம் ஐ. அதனால இந்த சர்வானே நாம வார்த்தனை ரெண்டுத்தில் காமனாக இருக்கிறதுனால இந்த கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். அதனால தான் முண்டகோபனிஷத்தில் இந்த விஷயத்தனே சிஷ்யனு கேட்குறான் ஆரம்பத்திலேயே, கஸ்மின்னு பகவோ விஜ்ஞாத்தே சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதீதி. ஏக விஜ்ஞான சர்வ விஜ்ஞானம். குருவே, எது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டால் சர்வம் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆயிடுமோ அப்படிப்பட்ட அந்த ஒன்றுன்னு பற்றி எனக்கு சொல்லுங்கோ. இது அதுக்கு இதுதான், இதுக்கு அதோ இருக்குல்ல. அவன் சர்வம்னு கேட்டான். அந்த சர்வத்துக்கு இப்போ இங்கே வியாக்கியானம் மாண்டூக்கியம் நிறைய கொடுக்க போகிறது. அதனால் இப்போ இந்த ரெண்டு மந்திரத்துடைய திரும்பி ஒரு கன்க்ளூஷன் என்னன்னா, ஓம்காரக்ஞா இஸ் ஈக்குவல் டு சர்வக்ஞா. ஓம்காரத்தினை பற்றி தெரிஞ்சுக்கணவனும் சர்வத்தினை தெரிஞ்சுக்கணவனும். ஆத்மக்ஞா சம்ஸ்கிருதம், ஆத்மக்ஞா இஸ் ஈக்குவல் டு சர்வக்ஞா. ரெண்டு அதில் வந்து எடுத்துட்டோம், இது எடுத்தோம். அந்த ஆனால் சர்வானே வார்த்தை காமனாக இருக்கிறதுனால நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா சர்வம்னு எல்லாமே வருது இல்லையா? அது நீ ஓம்னு சொல்லு, பிரம்மம்னு சொல்லு, ஆத்மான்னு சொல்லு, ஒன்றுமே சொல்லாமல் இரு, எப்படியாவது இரு. சர்வம்னு எல்லாமே வருது இல்லையா? ஓகே.
இங்கே வரைக்கும் சிம்பிளாக தான் இருக்கு. ஆனால் இப்போ உபனிஷத்து அசல் மாண்டுக்கு எங்கே தொடங்கிறதுன்னா இங்கே தொடங்கிறது. அந்த ஆத்மா 4 கால் இருக்காம அதுக்கு. அது என்ன சார் திரும்பி 4 கால் இருந்த பசுவன் தானே சொல்லணும். ద్విపదే చతుష్పదే అని పురుష సూక్తంలో కూడా చతుష్పదే. చతుష్పాదన్న జంతు. இதுதான் மாண்டூக்கியத்துடைய ஸ்பெஷல் யூசேஜ் ஆஃப் தி எனாலிசிஸில் என்ன சொல்கிறது, அயம் ஆத்மா பிரம்மான்னு சொன்னேன் இல்லையா. அயம் ஆத்மா இங்கே அந்த அயம்னு என்ன பண்ணுதுன்னு சஹ அயம் ஆத்மா சோயமாத்மா சதுஷ்பாத் மந்திரத்தில் கடைசி வார்த்தை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இது பேஸ் பண்ணி தான் ஹோல் மாண்டூக்கமே நடக்க போகிறது. சோயம் ஆத்மா சதுஷ்பாத். ஓகே, இங்கே அயமனே ஒரு வார்த்தை சொல்லி போயிடலாம் மேலே சொன்னதே. ஆனால் சஹ அயமன்னு சொல்கிறதே, சஹான்னு சொல்லும்போது ஒரு நவுன்னு குறிக்கிறது இல்லையா. அயமன்னா திஸ்ன்றோம், அதுக்கு வெயிட் பத்தாதுன்னு சொல்லிட்டு உபனிஷத்தை என்ன பண்ணுறது, அந்த ஓகே அந்த அண்ணா கூட திரும்பி என்னும் ஆகிடும். சஹன்னா என்ன, ஹி யார் அப்படின்னு சொல்கிறது சஹ, சான்னா ஷி. அவர் அப்படி சொல்ல, அந்த ஆள் அந்த பிரம்மன் இருக்கானே அவர் தான் இந்த ஆத்மா அப்படின்னு சொல்லணும். சஹ அயம் ஆத்மா. எனிஹோ சிம்பிள் மீனிங் இஸ் திஸ் ஆத்மானது அர்த்தம் எடுத்துக்கலாம், பரவாயில்ல. பட் கவனிக்கணும் அந்த சஹ எதுக்கு உபயோகப்படுத்தினதுன்னு. இது அதுக்கு 4 பாதங்கள் இருக்காம. பாதஹ அப்படின்னா சத்வாரஹ பாதஹ யஸ்ய அஸ்தி சஹ சதுஷ்பாதஹ. சத்வாரஹ பாதஹ அப்படி சொல்லக்கூடாது. இப்போ பாதகன்னு பல அர்த்தங்கள் இருக்கு. ஓகே, யாருக்கு இருக்கின்றனதோ அவர் சதுஷ்பாது. பாதகன்னு குவார்ட்டர்னு அர்த்தம், கால் பாகம்னு அர்த்தம். சாதாரணமாக லெக்குன்னு கூட அர்த்தம் தான் கால். ஆனால் அது சொன்னால் இங்கே ப்ராப்ளம் வரும். இல்லை என்ன சொல்லணும், எக்ஸ்பிரஷன் 4 எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்காம, 4 ஃபேசட்ஸ் இருக்காம, 4 முகமன் ஃபேசட்ஸ், 4 ஆஸ்பெக்ட்ஸ். ஏதோ ஒரு அர்த்தம் எடுத்தீங்கன்னா பரவாயில்ல. 4 பாகங்கள் தமிழில் சொல்லணும்னு சிம்பிளாக 4 கால் பாகங்கள் சேர்ந்து ஒரு பூர்ண, அது என்னது, நானா சப்பாத்தி ஆகிடும், பன்னு. ஓகே, இப்போது இந்த சோயமாத்மா சதுஷ்பாதனே வாக்கியத்துக்கு தான் 3வது மந்திரத்தில் இருந்து 7வது மந்திரம் வரைக்கும் மாண்டூக்கியம் பேச போகிறது. அது தொடங்கிறதுக்கு முன்னாடி நம்ம விசாரணை பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு அங்கே போகிறோம். சரியா, கவனமாக கேட்கணும். இதுதான் ஒரு யூனிக் வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் மாண்டூக்கியத்துடையது. இது வேறு எந்த உபனிஷத்தில் இந்த சதுஷ்பாதன பதம் வரல. சரி, பாயிண்ட் நம்பர் 1 என்னன்னா விசாரணை பண்ண வேண்டியது, எந்த வஸ்துவுடைய ஓகே அஸ்தித்வம், த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எனி ஆப்ஜெக்ட் ஆர் எனி திங், ஒரு வஸ்து இருக்கு அப்படின்னு உறுதியாக கன்ஃபார்மாக சொல்லணும்னா என்ன இருக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு பிரமேயத்துவம் இருக்கணும்னு சொல்கிறோம். ஓகே, கொஞ்சம் சம்ஸ்கிருதம் தான் டெக்னிக்கலாக இருக்கும்.
ஏதோ இந்த பதங்கள் அங்கங்கே கேட்ட மாதிரி இருக்கும். பட் எங்கே எக்ஸாக்டாக தேவைப்படுறதோ அங்கே உபயோகப்படுத்திட்டு அதோடைய பிரயோஜனம் என்னன்னது அடையணும். அதுக்கு தான் இந்த விசாரணை முதல்ல செஞ்ச நமக்கு. அப்புறம் அந்த மந்திரங்கள் என்ன சொல்கிறீங்க? பாயிண்ட் 1 வந்து எந்த வஸ்து ஆப்ஜெக்டுடைய அறிவு இல்லை, அதோடைய எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கணும்னா அதோட ஞானம் ஏற்பட்டிருந்தாதான் அது இருக்கேன்னு கன்ஃபார்ம் ஆகிறது. அந்த ஞானம், அதோடைய வஸ்து ஞானம், ஓகே, நோபிலிட்டி, ஓகே, தெரிஞ்சது అనేది ஒரு அறிவுனால தான் ஏற்படுறது. அப்போ அதுக்கு தான் என்ன சொல்கிறோம்? பிரமேயம் அப்படின்னா த நாலெட்ஜ் ஆஃப் தட் ஆப்ஜெக்ட். ஓகே, இப்போது பஞ்சதசியில் படித்த வார்த்தைகள் உங்களுக்கு உடனே ஞாபகம் வரும். பிரமாணம், பிரமேயம், பிரமாதா. இந்த ஆர்டரில் சொல்கிறோம் ஜென்ரல் அங்கே. ஆனால் இப்போ இங்கே அனாலிசிஸில் ஸோ பிரமேயத்துவம் இருந்தாதா? பிரமேயத்துவம்னா என்ன சார்? வாட் யூ மீன் பை பிரமேயத்துவம் அப்படின்னா அந்த விஷயம், அந்த ஆப்ஜெக்ட் வந்து 5 பிரமாணங்கள் நம்மக்கிட்ட இருக்கிற 5 பிரமாணங்கள் தான் இல்லை. அந்த ஷட் பிரமாணங்கள் பேசுகிறோமா, அதில் வந்து 5 பிரமாணங்கள் முதல்ல இருக்கு. பிரத்யக்ஷ, அனுமான, உபமான, அனுபலப்தி, அர்த்தாபத்தி. அந்த 5ல் ஏதோ ஒன்றுனால அது தெரிஞ்சிருக்கணும், தெரிவிக்கப்பட்டிருக்கணும். சரியா? பாயிண்ட் நம்பர் 1. அப்புறம் சரி, அது இது முன்னாடி கூட தெரிஞ்சிருக்கலாம், பாஸ்டில், இல்லை இப்போ தெரிஞ்சிருக்கலாம், இல்லை அப்புறம் தெரிய போகிறதாகவும் இருக்கலாம். பரவாயில்ல, ஏதோ ஒரு பீரியட் ஆஃப் டைமில். ஆனால் பிரமேயத்துவம் இருக்கணும் அதுக்கு. பாயிண்ட் நம்பர் 2. 3 பாயிண்ட் என்னன்னா, சரி எனக்கு தெரியல, ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சது. ஏதோ ஒரு லிவிங் பீயிங்னால, எனி லிவிங் பீயிங் ஆல்சோ ஓகே, ஓகே, உயிர் இருக்கிற எந்த லிவிங் பீயிங்னால கூட அதுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல. நாட் நெசசரி எனக்கு தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆனால் மொத்தத்தில் அந்த 5 பிரமாணங்களினால, ஓகே, ஜஸ்ட் ப்ராக்கெட்டில் மைண்டில் வச்சுக்கோ, 5 நம்ம புலங்களில் ஏதோ ஒன்றுக்காவது அது அறிவிக்கப்பட்டு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது இருக்கு. அதுக்கு கொஞ்சம் சாய்ஸ் கொடுத்தோம். எந்த காலத்தில் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, இல்லை யாருக்கு தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த விஷயத்துடைய அறிவு இருக்குது. இப்போது இந்த 3 பாயிண்ட்ஸு, இப்போ நான் சொன்ன 3 பாயிண்ட்ஸ் ஃபுல்ஃபில் ஆகலைன்னா நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வருவோம்? இந்த ஆப்ஜெக்ட் நான் எக்ஸிஸ்டன்ட். அப்படி யாரும் இது முன்னாடி பார்க்கல, இப்போ பார்க்கல, அப்போ பார்க்கல, யாருக்கு தெரியாது, இனிமேல் தெரிய போகிறதில்ல, யாருக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்ன, அப்படி எதுக்குமே யாருக்கு எப்பவுமே தெரியாதது ஏதாவது இருக்கேன்னு அசல் நம்மளால் இமேஜின் பண்ண முடியுமா? இது வைல்டு ஒரு இமேஜின் பண்ண. அப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம கன்க்ளூஷனுக்கு வருவோம், இட்ஸ் நான் எக்ஸிஸ்டன்ட். சரியா? அதனால பிரமேயத்துவம் பாயிண்ட் மெயினில் என்னன்னா, பிரமேயத்துவம் అనేది இருந்தாதா? ஒத்துக்கிறோமா? பிரமேயம், ஓகே, இட் இஸ் ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலெட்ஜ். த நாலெட்ஜ் அது ஆப்ஜெக்ட்னு தெரிஞ்சுக்கிச்சு. அப்புறம் அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இங்கே வரைக்கும் ஓகே. ஆனால் இந்த பிரமேயத்துவம், பிரமேயம், ஐ எம் யூஸிங் போல்டில், அது நீங்கள் இனிமேல் அந்த வார்த்தைகளை கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. சரியா? அப்பிரமேய, ஸோ பிரகாஷ, மனோ, அப்படியே அதுக்கு ஞாபகப்படுத்தும். அவங்க சொல்லியிருக்கோம் நிறைய வாட்டி. இந்த பிரமேயத்துவம் இருக்கணும்னா அந்த பிரமேயத்துவம் டிபெண்ட், அது வந்து பிரமாதா மேல ஆதாரப்பட்டிருக்கு. இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். பிரமாதா இல்லாமல் பிரமேயம் இருக்குமா? இருக்காது. சரியா? அதனால்
இந்த பிரமேயத்துடைய இருப்புதல் பிரமாத்தா மேல் ஆதாரப்பட்டிருக்கு. பிரமாத்தான்னா நோயர். தெரிஞ்சுக்கிறவன் இருந்தாதான் தெரிஞ்சுக்கப்படுறது இருக்கும். அதனால தான் வேதாந்தத்தில் தெரிஞ்சுக்கிறப்படுறது முக்கியம் இல்லை, தெரிஞ்சுக்கிறவர் முக்கியம். காணப்படுறது முக்கியம் இல்லை, காண்றவன் முக்கியம். சரியா? அப்போது இப்போ ஆக்சுவலி நமக்கு இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை எடுத்துக்கணும். என்னது? பிரமேயம் అనేది ஒன்று இருக்கணும். பிரமேயம் பிரமாத்தா மேலே டிபெண்ட் ஆகிருக்கு. அது என்னது கூட நமக்கு எவிடெண்ட். தெரிஞ்சுக்கிறவன் ஒருத்தன் இல்லாமல் எப்படி தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சாச்சுன்னு இது இருக்கும் இல்லையா? அப்புறம் இந்த பிரமாத்தா அடுத்த பாயிண்ட்டு வி ஆர் டெவலப்பிங் ஸ்லோலி மோர் டீப்பாக. நீங்கள் அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க, எப்போது வச்சுக்கோங்க, அப்புறம் உள்ளமாக அனலைஸ் பண்ணிக்கணும். இந்த பிரமாத்தா சொன்னமே நோயர் நோயர் நோயர். ஓகே, இந்த நோயர் ஞாத்ரு எப்போ பாசிபிள் அப்படின்னு சிந்திச்சா, எப்போ நான் இங்கே நான் అనేది ஐఎమ్ நாட் யூஸிங் அந்த நோயர் இந்த நான் இல்லை. நான் అనేది கான்ஷியஸ்னஸ் உணர்வு. ஓகே, கான்ஷியஸ்னஸ் நான் உணர்வு. நான் சூஸ் பண்ணாதான் இந்த பாயிண்ட் கொஞ்சம் காம்ப்ளிகேட் இருக்கும், ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வரும். நான் சூஸ் பண்ணாதான் அங்கே பிரமாத்தா இருக்க முடியும். when I choose and employ myself, அப்போதான் அங்கே அந்த பிரமாத்தா இருக்க முடியும், அந்த நோயர் இருக்க முடியும். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஓகே, அப்படின்னா நான் முடிவு பண்ணி, நானுன்னா இங்கே கான்ஷியஸ்னஸ் முடிவு பண்ணி ஒரு பிரமாணத்தை உபயோகப்படுத்திட்டாதான் அந்த பிரமேயம் பிரமாத்தா ஏற்பட்டு பிரமாத்தா பிரமாணத்தை வச்சு தெரிஞ்சுக்க பிரமேயம் வரும். இதுக்கு இப்போது எக்ஸ்பிளைன் பண்ணால் புரியும் பாயிண்ட்டு. உதாரணத்துக்கு என்ன பண்ணுறோம், ஜாகிரத அவஸ்தையில் இருக்கிறோம். இப்போ நினைவு கண்டிஷனில் இருக்கிறோமா, இந்த ஜாகிரத அவஸ்தையில் நான் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஸ்தூல பிரமாணங்கள் என்னுடைய இந்திரியங்களே ஸ்தூல பிரமாணங்கள் உபயோகப்படுத்திட்டா அங்கே பிரமாத்தா வருது. இல்லைன்னா நான் சூஸ் பண்ணலன்னா இந்த ஜாகிரத அவஸ்தையில் அந்த பிரமாத்தா பிரமாணம் பிரமேயம் அங்கே ஏற்படுறது இல்லை. அதே மாதிரி என்ன உபயோகப்படுத்திட்டேங்க, வாட் ஐ எம்ப்ளாய்டு ஹியர், ஸ்தூல பிரமாணங்கள்னு உபயோகப்படுத்திட்டேன், ஸ்தூலம். அதே மாதிரி ஸ்வப்னத்தில் கூட ஸ்வப்ன பிரபஞ்சத்தினை பார்க்கறதுக்கு அங்கே வருச்சு. ஸ்வப்ன பிரபஞ்சத்தை தெரிஞ்சுக்கிற நோயர் ஒருத்தன் அங்கே வரத்துக்கு சூக்ஷ்ம பிரமாணங்களை நான் உபயோகப்படுத்திகிட்ருக்கேன். இந்த பாயிண்ட் அசல் ஏன் எதுக்கு வருதுன்னு சொன்னால், அங்கே நோயர் வேறு, இங்கே நோயர் வேறு. நோயர் இஸ் நாட் ஒன். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மைண்டில் கிளிக் ஆகிட்டுருக்கோம். திரிபுட்டி பற்றி தான் பேசிகிட்ருக்குறோம். திரிபுட்டி ரஹித ஜானந்த சுத்த ஜானம்ன்றோம். அது எப்படி கன்க்ளூஷன், ஹவு டு அரைவ் டு தட் கன்க்ளூஷன், இந்த அனாலிசிஸ் பண்ணாமல், இது புரியாமல் சிம்பிளி ட்ராப் த திரிபுட்டி, ஆல் த திரிபுட்டி ஃபால்ஸு அப்படின்னு சொல்கிறது கிடையாது. திரிபுட்டி என்னன்னு தெரியணும். ஆக்சுவலி பிரமாத்த பிரமேயம் என்னன்னு தெரியணும். இது மூணுடைய அசல். நம்ம பொதுவாக அந்த நோயரன்னு சொல்லும் போது அங்கே ஸ்டக்கப் ஆகி நோயரன் நான் தானே நினச்சிக்கிறோம். நான் நோயராக இருந்த இந்த மாற்றம் ஏன் ஏற்படுறது, அந்த நோயர் பிரமாத்தா மாறிட்டே இருக்கானே, ஜாகிரதை கேட்கணும், மாறிட்டே இருக்கான். ஸோ ரெண்டு தான், ஜாகிரத்திலும் பார்க்குறோம், சொப்பனத்திலும் அது பார்க்குறோம். ஆனால் நான் அங்கே எம்ப்ளாய் பண்ணது அது முக்கியம். ஸ்தூல பிரமாணங்களை எம்ப்ளாய் பண்ணேன், ஆனால் சூக்ஷ்ம பிரமாணங்கள் உபயோகப்படுத்திட்டு இங்கே சூக்ஷ்ம பிரபஞ்சத்துன்னு அங்கே ஒரு நோய் கிரியேட் ஆகிறான்.
சரி, இது ரெண்டு பார்த்தா மாத்திரம் தெரியுமா? தூக்கத்தில் நித்ரையில் வந்து நான் எதுவுமே சூஸ் பண்ணல. ஸ்தூல பிரமாணங்களையும் உபயோகப்படுத்தணும்னு சூஸ் பண்ணல, சூக்ஷ்ம பிரமாணங்களை உபயோகப்படுத்தணும் சூஸ் பண்ணல. அப்படிப்பட்ட நானும் எந்த பிரமாணத்தையும் எம்ப்ளாய் பண்ணாதனால அங்கே என்ன ஆச்சு? பிரமாதா பிறக்கவே இல்லை. பிரமாதா பிறக்கவே இல்லை. அதனால இப்போ என்ன கன்க்ளூஷன்? இந்த கொஞ்சம் அனாலிசிஸ்னால பிரமாதா கூட கான்ஷியஸ் ஐ யாரு மேலோ டிபெண்ட் ஆகியிருந்தால் தான் பிரமாதா அங்கே உருவாகிறான். பிரமேயம் டிபெண்டிங் ஆன் த பிரமாதா, பிரமாதா ஆல்சோ ஏ டிபெண்டன்ட். இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். பிரமாதா ஆல்சோ டிபெண்டன்ட். ஓகே, அப்போது ரெண்டுமே பிரமாதா பிரமேயம் ரெண்டுமே இன்னொருத்தர் மேலே ஆதாரப்பட்டிருக்குதா. இவங்களுக்கு வந்து ஸ்வதந்திர சத்தா இல்லை, பரதந்திர சத்தா தான் இருக்கு, டிபெண்ட் தான். ஓகே, யார் மேலே ஆதாரப்பட்டிருக்குன்னு அங்கே நான் என்ன மேலே, போத் ஆஃப் தெம் ஆர் டிபெண்டிங் ஆன் மீ. ஆனால் இதில் ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா, பிரமாதா நேரம் என்ன மேலே ஆதாரப்பட்டிருக்கான். பிரமாதா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அந்த வார்த்தைகள் எல்லாம் மைண்டில் இருந்தால் தான் சப்ஜெக்ட் என்ஜாயபுளாக இருக்கும். இல்லைன்னா பிரமாதா டைரெக்டாக என்ன கேட்டேன். ஆனால் பிரமேயம் என்ன மேலே தான் ஆதாரப்பட்டிருக்கு, நான் இன்டைரக்டாக த்ரூ த பிரமாதா. நான் உங்களுக்கு ஒரு 20 ரூபா கொடுத்தா இந்த அம்மாவுக்கு, ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு 10 ரூபா உங்களுக்கு கொடுத்தான். நீங்கள் 10 ரூபா கடித்தது உங்களுக்கு அவங்கள்னால தான். ஆனால் அசல் இவங்களுக்கு 20 கடிச்சு அதில் வந்து 10 உங்களுக்கு நான் தானே காரணம். புரிஞ்சுதா? இப்போ இன்டைரக்ட்லி பிரமேயம் ஆல்சோ டிபெண்டிங் ஆன் மீ ஓன்லி, பட் நாட் டைரக்ட்லி. அது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே பஞ்சதசியில் விசாரணை பண்ணது தான். ஆனால் இந்த விதமாக பண்ணல நம்ம. சரியா? இப்போது இங்கே வரைக்கும் வந்ததுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி படித்த உபனிஷத்துகளில் வந்து சில கருத்துக்களை நம்ம இங்கே கனெக்ட் பண்ணிக்கணும். அங்கே என்ன படித்தோம், என்ன லெசன் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தா நிறைய இருக்குது. இப்போ நமக்கு ரிலவெண்ட்டுங்கிறது தைத்திரிய உபனிஷத்தில் பஞ்சகோஷ விவரம் விசாரம் பண்ணும்போது பஞ்சகோஷ விவேகம் அங்கே நடந்தது. அதில் வந்து என்ன பார்த்தோம், ரெண்டும் பிரமாதா பிரமேயம் இது ரெண்டுமே நாமரூபங்களினால இது ரெண்டுமே மித்யா. பிரமாதா பிரமேயம் they are only the மித்யா நாமரூபம். ஒரு பாயிண்ட்டுன்னு அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு, அப்புறம் டைமே இருக்குது. அதனால் வேறு எது இல்லாமல் மாண்டுக்கியத்தினே சிந்திச்சுக்கிட்டு இது அனலைஸ் பண்ணுறதுக்கே ஆகிடும். பிரமாதா ஆல்சோ மித்யா நாமரூபம், பிரமேயம் ஆல்சோ மித்யா நாமரூபம் అని அந்த பஞ்சகோஷ விவேகத்தினால அங்கே அனாலிசிஸ் பண்ணதுனால பஞ்சகோஷ அனாலிசிஸில் நம்ம அது எல்லாத்தையும் ஏதமன்னமயம் ஆத்மானம் உபசங்கிரமிய ஏத பிராணமயம் ஆத்மானம் உபசங்கிரமிய ஒன்று தாண்டி போகிறான். அப்புறம் ஆனந்தமய கோஷம் வரைக்கும் வந்தானே. அப்போது அங்கே அங்கே விவரிச்சிருப்போம். கன்க்ளூஷன் என்ன ஆயிடுச்சு, அப்போது என்டையர் நாமரூபம் மொத்தம் மித்யா நாமரூபம். அது பிரமேயில் இருக்கட்டும் பிரமாதாவாக இருக்கட்டும், அது மொத்தம் கூட என்டையர் நாமரூபம் மித்யா நாமரூபத்தினி மூணாக பிரிக்க போகிறோம். இப்போ ஓகே, என்டையர் மித்யா நாமரூபத்தினி மூணாக பிரிக்க போகிறோம். எப்படி? జాగ్రత్త అవస్థలో కానపడర స్థూల నామ
ரூப மித்யா. மித்யா வார்த்தை அப்படி இருக்கட்டும். ஸ்தூல நாம ரூபம் ஜாகிரத அவஸ்தையிலோ காணப்படுறது. இப்போ தானே சொன்னோம் ஸ்தூல பிரமாணங்கள் உபயோகப்படுத்துகிறோன்னு. அங்கே என்ன காணப்படுது? நாமம் ரூபம் காணப்படுது. இந்த கிராஸ் ஒரு கேட்டகரி. ரெண்டாவது வந்து சொப்னாவஸ்தையில் காணப்படுற எல்லாத்தையும் சூக்ஷ்ம நாம ரூபம், சூக்ஷ்ம நாமரூப ஜெகத்து. மூணாவது கேட்டகரி வந்து சுஷுப்திலோ அவஸ்தையிலோ அங்கே எதுவுமே காணப்படலை, எல்லாமே ஒயிட் ஃபிலிம் மாதிரி இருக்கு, பரவாயில்ல. ஆனால் கூட காரண நாமரூப. ஓகே, என்டையர் திரிபுட்டினால் ஏற்படுற அனுபவம் நாமரூபங்கள் மித்யா. மித்யா நாமரூப பிரபஞ்சத்தில் மூணாக பிரிக்கிறோம். ஸ்தூல நாமரூப, சூக்ஷ்ம நாமரூப அண்டு காரண நாமரூப. கிராஸ், சட்டில் அண்ட் சட்டிலஸ்ட். இப்போது பாயிண்ட் இங்கே என்னன்னா, நானும் மைசெல்ஃப் இந்த மூணு வேஷம் போட்டுக்கிட்டு அப்பப்போ கைட்டிகிட்ருக்கேன். போட்டுக்கிறேன், அப்புறம் திருப்பி கல்டிஃபை பண்ணுறேன், ரிமூவிங் ஸ்தூல. அப்போ தான் மூணாக மாறிட்டே இருக்குல்ல. இது மூணு திரும்பி மாறுறது வருது. இது எல்லாருக்கும் இருக்கிற அனுபவம் தான். நானே தான் இந்த மூணு விதமாக மூணு வேஷங்கள் போட்டுக்கிட்டு தெரிகிறேன். நானே மூணு ரூபம் போட்டுக்கிட்டு மூணாக தெரியறதுனால இப்போது இதுக்கு பேருன்னு கொஞ்சம் அப்படி மாற்றுவோம். இவ்வளவு என்னென்னா, ஜாகிரத அவஸ்தையில் வந்து ஸ்தூல ஆத்மா, ஸ்வப்னத்தில் சூக்ஷ்ம ஆத்மா, காரண நித்ராவஸ்தையில் வந்து காரண ஆத்மா. ஓகே, ஸ்தூல ஆத்மா, சூக்ஷ்ம ஆத்மா, காரண ஆத்மா மூணாக பிரிச்சுக்கிறோம். இப்போது இப்படி மூணு இருக்கு. இந்த மூணுமே யார் மேலே ஆதாரப்பட்டு இருக்கு? இல்லை இந்த மூணுத்தில் ஏது சத்தியம்? ஓகே, நான் நிஜமாக யாரு? நானாக தான் இருக்கானா, இல்லை இந்த மூணுத்தில் ஏதாவதா? அதுதான் இப்போ மூணுத்துலேயும் நான் வேஷம் போட்டுக்கிறேன்னு சொன்னோம். நானே இங்கே வரும்போது ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டேன், வீட்டில் இருக்கும்போது ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறேன், நைட்டு தூங்கும்போது இன்னொரு ட்ரெஸ் போட்டுக்கிறேன். யார்? நானே தான். ஆனால் கிளியராக தெரியணும். அப்போ கேள்வி கேட்குறோம், ஹூ இஸ் ரியல்? என்ன முதல்ல சொன்னது மறக்கூடாது, ஸ்தூல நாமரூபா. எல்லா நாமரூபம் மித்யானால இந்த மூணுமே மித்யா இருக்கும்போது நீங்கள் ஒரு வேளை ஸ்தூல ஆத்மா, சூக்ஷ்ம ஆத்மா, காரணாத்மான்னு கூப்பிட்டா கூட பேரு தான் இவ்வளோ மாற்றிட்டோம். அப்போ அதெல்லாம் மித்யாவாக இருக்கும்போது நான் தனியாக இருக்கணும் இல்லையோ? அந்த தனியாக இருக்கிற எனக்கு வந்து துரியம் அப்படின்னு பேர் கொடுக்கறது மாண்டூக்கியம். துரியம் அப்படின்னு பேர் கொடுக்கறது. இப்போ புரியுறதா? எதுக்கு இவ்வளவு இதெல்லாம் பேசிட்டோம்னா அந்த சதுஷ்பாத. ஓகே, அதனால தான் இப்போ வந்து இங்கே இதோட நிறுத்தணும். இப்போ வந்துட்டோம், அடுத்த மந்திரத்துக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு தயாராகிட்டோம். ஓகே, தேர்டு மந்திரத்தில் இப்போது உபனிஷத்து என்ன சொல்ல விரும்புகிறதுன்னா, இந்த ஸ்தூல ஆத்மா பற்றி சொல்லும். அது பிரதம பாதம், ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ஸ்தூல ஆத்மா. அடுத்தது வந்து நாலாவது மந்திரத்தில் சூக்ஷ்ம ஆத்மா பற்றி சொல்லும், த்விதீய பாதம். ஆனால் 5, 6 2 மந்திரங்கள் ஒன்றும் இல்லாதது. காரண ஆத்மா பற்றின்னு சொல்கிறதுக்காக, திருத்தீய பாதம் பற்றி சொல்கிறதுக்காக 2 மந்திரங்கள். 7வது மந்திரத்தில் அப்பா துரிய ஆத்மா பற்றி சதுர்த்த பாதம். இந்த துரியம், சதுர்த்தம், சதுஷ்பாதம் అనేది யூனிக் எக்ஸ்பிரஷன் ஆஃப் தி மாண்டூக்கியம். இப்போது ரெடி. அடுத்த சத்சங்கத்தில் நம்ம அந்த ஒரு பாதத்தில் போய் பிரித்து கல்டிஃபை பண்ணி எல்லாம் என்ன, வாட் இஸ் வாட், அது உபனிஷத்து சொன்ன பாஷையிலேயே போவோம். ஆனால் இப்போ
நம்ம விசாரணை பண்ணி இந்த விசாரணை பிரமாத பிரமேயம் இது எதுக்கு சொன்னோம்னா அந்த மூணுத்தில் அந்த டிபெண்டன்ஸ் எனக்கு தெரியணும். ஒன்று மேலே ஒன்று டிபெண்ட் ஆகிருக்கிறதுனால ரெண்டுமே டிபெண்ட் ஆகிருக்கிறது ஏதோ மேலே இருக்கிறதுனால. ஏன்னா பிரமாத்தை கூட மாறிட்டே இருக்குன்னு அது எதுவுமே டிபெண்ட் ஆகிட்டு அது மித்யா தான், மாறிக்கொண்டிருது எல்லாம் மித்யா. அப்போது நேச்சுரலி நம்ம மாறாமல் இருக்கிறதுக்கு என்னன்னு தான் யூ ஹேவ் டு அரைவ் டு தட். அப்படி தான் உபனிஷத்தை வந்து 3வது மந்திரத்தில் கொண்டு போகும். ஸோ வி ஹாவ் புட் ஏ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் மாதிரி ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். இது மனசில் வச்சுக்கிட்டு 3வது மந்திரத்தில் வந்து அந்த விசாரணை பிரம்ம விசாரம் முதலாகும். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.